இன்னும் 2 மாசத்துல எலெக்ஷன் இருக்கு. அவங்க பசங்களுக்கு இன்னும் அது பெரிய அளவுல தாக்குதல் இருக்கும். தன்னுடைய பசங்க, தன்னுடைய மனைவி, தன் அப்பா, அம்மா இந்த எத பத்தியுமே யோசிக்காம, தன்னுடைய சுய சுய கொழுப்புனால தான் இன்னைக்கு இது மாரி வெளிய வந்துரும். அவருடைய பெர்சனல் அப்படிங்கிறது இருந்தாலும், இவர் அரசியல்னு வந்ததுக்கப்புறம் வெறும் பெர்சனல் லைஃப மட்டும் பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது இது வந்து இன்னும் 2 மாசம் எலெக்ஷன் வச்சுட்டு இந்த மாரிலாம் பண்ணதுக்கு விஜய்க்கு ஒரு பெரிய பின்னடைவா தான் குடுக்கும். டிஎம்கே இவங்கலாம் இருக்கிறபோது புதுசா வந்துட்டு நான் வந்து ஆட்சியில இருக்கணும், அதிகாரத்துல இருக்கணும்லாம் வந்து கனவுல கூட காண முடியாது. இப்போ எடுத்து என்ன எத்தனையோ வருஷத்துல வந்து எல்லாம் கட்சியில வந்து இருக்காங்க. அவங்கலாம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. நீ இப்போ திடீர்னு வந்துட்டு நான் முதலமைச்சர் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களாம் அது வந்து புரியாத கூட்டம் வந்து அந்த மாதிரி இருக்காங்க தவிர மற்றபடி விஜய் எல்லாம் அரசியலுக்கெல்லாம் வர்றது என்னடா இவரே இப்படி இருக்காரு, எப்படி வந்து நாட்டு மக்களுக்கு வந்து இவர் இதுமாரி நல்லது பண்ணுவாரா அப்படின்னு நினைப்பாங்களா இல்லையா? நினைப்பாங்களா இல்லையா? நினைப்பாங்கல்ல. அதெல்லாம் வந்து நடைமுறைக்கு ஒத்து வராது. அவர் பண்றது சரியில்லை.